மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். போதை தடுப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவரை வாகன விபத்தை ஏற்படுத்தி படுகொலை செய்வதற்கான முயற்சி செய்த நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி லங்கா ஜெயரத்ன அவர்கள் 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்ட பணமும் விதித்து தீர்ப்பளித்த செய்தி பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெஹிவல பிரதேசத்துல போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல கடமையாற்றுகின்ற எஸ்ஐ தரத்தில் இருக்கின்ற அல்லது சார்ஜன் தரத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரி தனது கடமையை செஞ்சுட்டு வர சந்தர்ப்பத்துல வேகமாக வந்த ஒரு கார் வண்டியை தடுத்து நிறுத்தினாரு சோதனை இடுவதற்கு. குறித்த நபர் போதைப் பொருளை வச்சிருந்ததுனால பிடிபட்டா சிக்கிக்கொள்வோம் என்பதனால உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு குறித்த போலீஸ் அதிகாரி மீது இந்த வாகனத்தை வேகமாக செலுத்தி அவரை படுகொலை செய்வதற்கான முயற்சியை எடுத்திருந்தாரு. இந்த தாக்குதல் குறித்து நடந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்துல அரசு சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விபத்தின் காரணமாக குறித்த போலீஸ் அதிகாரியினுடைய கால் உடைந்திருப்பதாகவும் விழா எலும்புகள் உடைந்திருப்பதான செய்தியோட பக்கத்தில் இருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியும் சேதமானதோட அதுக்கு அருகில் இருந்த மற்றும் ஒரு காரும் சேதமானது. குறித்த நபர் தப்பி ஓடியாச்சு. 3 வாரங்களுக்கு பின்னால்தான் இவரை கைது செய்து விசாரணை நடத்தியதெல்லாம் தெரிய வந்தது தான் தப்பித்துக் கொள்வதற்காக குறித்த போலீசார் மீது இந்த தாக்குதல் அவர் நடத்தியிருக்கிறாரு. எனவே இவரை படுகொலை செய்யணும் அப்படின்றது தான் இவரோட நோக்கமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவரை வாதத்தை முன்வச்சது மட்டும் இல்ல, குறித்த நபருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். காரணம், போதை என்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழலை நாட்டுல உருவாக்கியிருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வச்சாரு. இவை அனைத்தையும் பரிசீலனை செய்த நீதிபதி லங்கா ஜெயரத்ன என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்ட பணமும் விதித்து தீர்ப்பளித்தது மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இவ்வாறான குற்றங்களை தடுக்கின்றவர்களுக்கு எதிராக இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வது பெரும் குற்றம் என்றும் இதற்கு பின்னால் இது போன்ற விடயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கான தீர்ப்பாக இது அமையட்டும் என்று சொல்லித்தான் இந்த ஒரு விஷயத்தை தீர்ப்பாக வழங்கியிருந்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது, மிகப்பெரிய வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்குது. செய்யறது போதைப் பொருள் கடத்தல், தடுத்து நிறுத்தினா படுகொலை செய்யற அளவுக்கு துணிவு. காரணம் என்னடா, போதைக்கு அடிமையானா அரசனும் தெரியாது, அதிகாரியும் தெரியாது, தாய்க்கும் தாரத்துக்கும் வேற்றுமை தெரியாது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷம் கடவுளிய சிறை தண்டனை இல்லையா, ஞானம் வார அளவுக்கு அந்த வாழ்க்கை அமையும். உங்களுக்கு தெரியும், சில திலங்களுக்கு முன்னால பிணையில வந்தவர் தான் பிரசன்ன ரணவீர. 2 கோடி பொறுமதியான அரசு சொத்தை தனியார் துறையினருக்கு விற்று பொழப்பு நடத்தினவர் 5 மாதங்கள் உள்ள இருந்து வெளியே சொன்ன முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறையில உணவும் கிடையாது, உறங்குவதற்கும் இடம் கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாரு. சிறன்றது என்ன, பிரியாணி தந்து ஏசி போட்டு படுக்க வைக்கிற இடமா அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலிக்கு படுகொலை செய்கின்ற 2 நபர்களை வெள்ளம்பட்டிய பகுதியில் வச்சு போலீசார் கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்து போதைப் பொருட்கள் 10 கிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தது மட்டுமல்ல, ஒரு கைத்துப்பாக்கி இருந்ததாகவும் ஒரு மெகசின் இருந்ததாகவும் 13 தோட்டாக்கள் இவர்களிடம் இருந்ததாகவும் தெரிய வந்தது. மேற்கொண்டு விசாரணை நடத்தினதுதான் தெரிய வந்தது இவங்களோட தொழில் கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலிக்காக போட்டுட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போவாங்களாம். பல வருடங்கள் இந்த ஒரு விஷயத்த பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கொலைகளை செய்ததாகத்தான் இப்போது தெரிய வந்திருக்குது. இப்போ போலீசார் துருவி ஆராய்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு யார் ஆயுதம் கொடுத்த, 2வது இவங்க என்னென்ன படுகொலை செஞ்சிருக்கிறாங்க, யாருக்காக செஞ்சிருக்காங்கன்ற பல்வேறு விடயங்களை இப்போது துருவி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக வெளியில் வரும். தொழில்னா நாட்டுல தொழில் இல்லை, இவங்களுக்கு கிடைச்ச தொழில பாத்தீங்கன்னா பணம் பெற்றுவிட்டு கூலிக்காக படுகொலை செய்கின்ற தொழில். பொறுத்திருந்து பார்க்கலாம், இது சார்ந்த விசாரணைகள் எதிர்வரும் தினங்கள்ல எப்படி அமைய போகுது. அதே சந்தர்ப்பத்துல பாதாள குழுக்களை சேர்ந்த 2 நபர்களை போதை வைத்திருந்தாங்க குற்றச்சாட்டுல இவங்களை கைது செஞ்சாங்க. மேலும் விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு வித்தியாசமான தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாதாள குழுக்கள் இப்போது வேறு விதமான ஒரு தொழில் முன்னேற்றத்துல போய்த்து சேர்ந்திருக்கிறாங்கன்னு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுதான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாகனங்களை கடத்தி விற்பனை செய்கின்ற அல்லது பல்வேறு கொலை குற்றச்சாட்டுகளுக்கு பயன்படுத்துறதுக்கான வாடகைகள் கொடுக்குற மாதிரியான தொழிலை தான் இவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மோட்டார் பைக்கிள்ஸ்
திருடப்பட்டதாகவும் 3 திருவீல்ஸ் திருடப்பட்டதாகவும் அதே போன்ற பெட்ரோல் டேங்க் இருக்கு இல்லையா, அது போல இன்னும் பல உதிரி பாகங்களை கலட்டி விற்பனை செய்கின்ற ஒரு விடயத்தை செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த இருவருக்கும் பின்னால இருக்கின்ற மிகப்பெரிய பாதாள குழு தலைவர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டுதான் இந்த விடயத்தை இங்கு இயக்குவதான செய்திகளும் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. தொழில் தான் இது ஒரு வித்தியாசமான தொழில். காரணம் என்னடா, பாதாள குழுக்களுக்கு மனித படுகொலை செய்வதற்கு மனிதர்களை ஹயர் பண்ணணும், அதுக்கான வாகனமும் ஹயர் பண்ணணும், அதுக்கான ஆயுதங்களும் ஹயர் பண்ணணும். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சல்லி கொடுத்து ஹயர் பண்றதுனால இப்போது இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, வாகனத்தை ஹயருக்கு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி பாதாள குழு நபர்களை வச்சு வாகனங்களை திருடி கள்ள இலக்கங்களை போட்டு அந்த வாகனங்களை பயன்படுத்தி இப்போது இப்படியான ஒரு தொழிலுக்குள்ள போயிருக்கிறாங்க. தொழில் முயற்சி துறையில தொழில்துறையில ஒரு அடுத்த கட்டம் என்று சொல்ற அளவுக்கு இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாடு இருந்திருப்பது இப்போது தெரிய வந்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். கடந்த காலங்களில் பார்த்தோம் இல்லையா, இடம் தெரியாத இருவர் வந்தாங்க, துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தினாங்க, பைக்ல தப்பிச்சு போனாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நாங்க பார்த்துருந்தோம் இல்லையா. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன குற்றங்களுக்கு இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தெரிய வரும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெகோ சமன் கேள்பத்திர பத்மையோடு இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டவர். இவருடைய சகோதரியினுடைய கணவர், அதாவது இவருடைய மச்சான குற்றத்தடுப்பு பிரிவினர் இப்போது அதிரடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்து விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெகோ சமனுடைய பணங்களை பெற்று இவர் பெகோ சமனுக்காக பஸ் வண்டிகளை வாங்கி தொழிலுக்காக விட்டிருப்பதாகவும், 2 லொரி அதே போல 2 பஸ், அது போல இவருடைய பணங்களை இவர்தான் முறையாக கையாளுகின்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்தது மட்டுமல்ல, பெகோ சமனுடைய போதைப் பொருட்களை வியாபாரம் செய்கின்ற அந்த வணிகத்தை இவர்தான் கச்சிதமாக செய்வதாகவும், அதே போல பெகோ சமனுடைய ஆயுதங்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து பல்வேறு இடங்களுக்கு இதை கொண்டு செல்கின்ற பல்வேறு பணிகளை இவர் நம்பிக்கையோட செய்ததாகத்தான் இப்போது தெரிய வந்திருக்குது. அது மட்டுமல்ல, இவருடைய வீட்டை சோதனையிட்டதுல நவீன ரக துப்பாக்கி ஒன்றும் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற மெகசின் ஒன்றும் பல தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்ல, 550 கிராம் எடையுள்ள ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆசாமியை ஏன் இவ்வளவு நாள் தாமதமாக கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஆனா ஆள் எங்க இருக்கிறாரு என்பது தெரியாம இருந்ததுனால இந்த கைது தாமதமானது. காரணம் என்னடா, பெகோ சமன் கைது செய்யப்பட்டோன்னே இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவருடைய சிம் கார்டை கலட்டி போட்டு வைஃபைல போனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகி இருந்தது. என்னதான் இருந்தாலும் இத்தனை தினங்களாக மறைந்திருந்தவரை SSP ஒழுகுணசேர் அவங்களுடைய தலைமையின் கீழ் அந்த அணியினர் இப்போது கைது செஞ்சிருக்கிறாங்க. வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துல அந்த CCTV புட்டேஜில் இருக்கின்ற உருவம் கஜா தான் என்பதை முதல்ல உறுதி செய்தது பெகோ சமன். அதுக்கு பிறகுதான் அவருடைய மனைவியிடம், கஜாவுடைய மனைவியினிடம் இது கஜாவா என்பதை உறுதிப்படுத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை இப்போது போலீசார் போட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தற்போது கைதான பெகோ சமனுடைய மச்சான் என்ன சொல்லுவாரு, என்ன ஏது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள், இன்னும் திடுக்கிடும் செய்திகள் என்னென்னலாம் விழப்போது தெரியல, பொறுத்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்சேவனுடைய ஆசீர்வாதத்தோட வடமத்திய மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் தான் மஹிபால ஹேரத். அரசு காணியில குளத்துக்கு சொந்தமான 66 பேஜஸ் காணியில மனைவியுடைய பேர்ல ஒரு ஹோட்டல் கட்டி தொழில் நடத்தி வந்தாரு. இது குறித்து சில தினங்களுக்கு முன்னால இந்த ஹோட்டலை சத்தம் இல்லாம ஆரவாரம் இல்லாம ஆட்களை போட்டு இடித்து அள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டாராம் அப்படின்ற செய்தி பதிவாகி இருக்குது. எதுக்குடா கட்டின ஹோட்டலை இடிச்சு தரமட்டமாக்கினார் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. இது அவர் அதிகாரத்துல இருக்கும்போது இந்த காணியை கையகப்படுத்தி மனைவியோட பேர்ல ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினது போல இங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் மனைவிக்காக ஒரு ஹோட்டலை கட்டி நடத்தி தொழில் செஞ்சு வந்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல சில தினங்களுக்கு முன்னால மத்திய நுவரகம பிரதேச செயலகத்தின் செயலாளர் சுதர்சன ஒரு நோட்டீஸ மஹிபால ஹேரத்துடைய மனைவிக்கு அனுப்பி வச்சாங்க. சத்தமில்லாம ஒரு ஹோட்டலை கட்டிட்டீங்க, சத்தமில்லாம இடிச்சு அள்ளிட்டு போங்க, அரசுக்கு செலவை வைக்க வேணாம், அதை செய்ய இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை நான் எடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு மிரட்டலை விட்டதன் காரணமாக மஹிபால ஹேரத் சில ஊழியர்களை கொண்டு சத்தமில்லாம இடிச்சு அள்ளி எடுத்துட்டு போன சம்பவம் பதிவாகி இருந்தது. ஓசி சொத்துல ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க இப்போது சட்டத்துக்கு பயந்து ஓடி உடைச்சு எறிஞ்சிட்டு போற அளவுக்கு காலம் சூழ்நிலை மாறி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். இதே நேரத்தில் வைக்கப்படுகிற மற்றொரு விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மின்சார சபையால மின்சாரம் கொடுத்த ஒரு விஷயம் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒழுங்காக வீடு கட்டினவனுக்கு கால் டெய்ர் அளவுக்கு நடந்து தெரியணும் மின்சாரம் பெறுறதுக்கு. ஆனா மஹிபால ஹேரத் சட்டவிரோதமாக கட்டிய கட்டிடத்துக்கு மின்சார சபை உடனடியாக
மின்சாரம் வழங்கியது என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய அனுசரணையோடு ஒரு ஆளுநராக வந்தாராக இருந்தா என்ன சொல்றாங்களோ அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த காலம் மாறி இப்போதோ கட்டின கட்டிடத்தை இடிச்சு நீங்களே தரமட்டமாக்கி அனைத்தையும் அள்ளி துப்புரவு பண்ணிட்டு போங்கன்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பினாலே அதை செய்கின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் மக்கள் அன்று பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொடுத்ததன் காரணமாக இன்று லஞ்சம், ஊழல், போதை, ஆயுதம் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருந்து நாட்டை சுத்தப்படுத்துகின்ற பணியை அரசு அதிகாரிகள் தைரியமாக பணி செய்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். சம்பத் மனம்பேரி 16 வருடங்களுக்கு முன்னால ஒரு அரசியலுடைய பரீட்சை களவெடுத்த சம்பவத்திற்காக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவை அனைத்தும் மக்களுடைய ஆணைக்கு கிடைத்த பெரும் வெற்றி என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. ஊழலற்ற, ஆயுதமற்ற, போதையற்ற ஒரு நாடு உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையில் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.